ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கடகராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறவா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லதாக நடக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்க உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே இப்படி இருக்காதுங்க, எல்லாமே மாறப்போகுது. ஓகேங்களா? இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட கடகத்திற்கு தலைப்பை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிரள வைக்கக்கூடிய மாதமாக பிறந்திருக்குங்க. யோகம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த யோகங்கள் உங்களுக்கு பலன்களை பல விதங்களில் அள்ளி தர போகிறாங்கன்னு போட்டிருக்கேங்க. கடகம் கஷ்டத்திலேயே வாழ்றதுனாலே என்னவோ இல்லை பல பேரால் கஷ்டப்பட்டதுனாலேயோ என்னவோ இந்த வீடியோ பதிவு பெருசாக இவங்களுக்கு மாற்றம் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிக்கிறப்ப நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறந்திருக்குங்கிறதுல நான் நம்பிக்கையாக சொல்கிறேன். அதற்கு உதாரணமாக சுருக்கமான விளக்கத்தோடு இந்த புரட்டாசி மாதத்தை நான் தொடங்குறேங்க. புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய கடகத்திற்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பண வரவு அதிகரிக்கும். பண பிரச்சனை அப்படிங்கிறது கடகத்திற்கு பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம் 10 பைசா இவங்க கையில் இல்லைனாலும் கடவுளுடைய அனுகிரகத்தினால ஏதோ ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் சேரும். அது சேமிப்புக்கே இல்லாட்டியும் இல்லை, கட்டுக்கட்டாக அடிக்க வைக்க இல்லாட்டியும் இல்லை, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கார். இந்த விஷயம் உண்மை நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக பதிவிடுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் காசு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நிரந்தரம் இல்லை. இவங்க எப்பேற்பட்ட ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க, ஆனால் இவங்க வளர வளர இவங்களுடைய சொந்த காசில் தான் வாழ்க்கையை வாழுவாங்க. இவங்களுடைய சொந்த முயற்சியில் பணத்தை பல விதங்களில் உருவாக்கக்கூடியவங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும். சாமி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன புதுசாக ஒன்று வந்து சொல்கிறீங்க, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போனாருங்க. அந்த டைமில் அதோட தாக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும், சரிங்களா? ஆனால் இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கடந்த ஒரு 3-4 வருடமாகவே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறதே இருந்திருக்காது. இப்போது ஒரு வழியாக அவங்களுக்கு அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதுதான் அந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்து இரண்டாவதா பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சுக்கிர பயிற்சியோட பலன்கள் வந்து பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட கண்டிப்பாக நிச்சயமாக வந்து இந்த கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாக போகுது. அடுத்து மூன்றாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு இருக்குதுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களில் வந்து குரு பயிற்சியோட பலன்கள் வந்து மட்டும் கடகராசிக்கு கிடைக்காம இருந்தது, அப்படிதானங்க? இனி அதனுடைய பலன்களும் முழுமையாக கிடைக்க போகிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருந்தவங்க தான் கடகராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்பு எல்லாமே 2-3 டிகிரி படிச்சிருப்பீங்க, ரொம்ப நாலேஜான பீப்புளாக இருப்பீங்க. இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு பிடிக்காத வேலையை செஞ்சு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே அப்படியே இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இது பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. குழந்தை வாக்கியத்துக்காக எங்கே கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க. இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இந்த 2025 முடிவுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி
மனைவி எல்லாமே டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சது இந்த கடகராசிக்காரங்க தான். அதிகமான காதல் தோல்விகளை பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத கடகராசியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரனுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய உறவுகளில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக வரும். தவறான உறவுகள், தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் சரிங்க, உடனடியாக அந்த உறவை விட்டு அங்கிருந்து வெளியேறி வருவது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது புரட்டாசி மாதத்துடைய சிறப்பான சாதகமான கடகராசியுடைய பலன்கள். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், அடுத்ததாக பூச நட்சத்திரம், அதை தொடர்ந்து ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுடைய அமைப்பு தான் கடகம்னு பொதுவாக சொல்லுவோம். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். தெளிவான சிந்தனையோடு வாழ்க்கையை வாழக்கூடியவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பொன்னான மாதம்னே சொல்லுவேன். எப்படிங்க தங்க மாதிரி இருக்க போகுது இந்த மாதம். அதாவது எப்படி நெருப்பில் போட்டாலும் சரி, தீ என்ன செஞ்சாலும் சரி தரம் குறையாது இல்லையா. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறக்கூடிய காலகட்டம்னே சொல்கிறேன். உங்களுடைய குணத்திற்கு இப்போதாங்க நீங்கள் ஒரு நல்ல காலத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு வாழ போகிறீங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரம் அனைத்தும் முன்னேற்றம் அடையும், லாபம் அதிகரிக்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும். இப்போ கடகம் வந்து ஒன்று யோசிக்கும், ஆமாம் நான் ஆசைப்படல, நிறைவேறிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக நிறைவேற போகுது. அதாவது ஒரு நல்ல சக்தி நம்மக்கிட்ட இருக்குங்கிறத வந்துட்டு எப்போவுமே உணர்ந்துட்டு தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த நல்ல சக்தி தான் உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுத்துருக்கு. நல்ல காலத்தை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருச்சுங்க. நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும், மற்றது வந்து உங்களுடைய எல்லாமே உங்கள் கடவுள் பார்த்துக்குவார். உங்களுடைய உயரமான முன்னேற்றத்துக்கு அந்த நல்ல காலம் உங்களை வந்து இழுத்துட்டு போயிடும். அதாவது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து மரியாதையும் மேம்பட போகுது. தெய்வ அருளால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறப்போகுது. பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். கௌரவம், பெருமை, இந்த நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிற்க போகுது. அடடா கடகமா கொக்கா அப்படிங்கிற அளவுக்கு சாதுரியமான பேச்சு, சாமர்த்தியமான பேச்சு, சமயோகித புத்தியை பயன்படுத்தக்கூடிய புத்தி, எவ்வளவு ஒரு சாணக்கியத்தனம், எவ்வளவு ஒரு தந்திரவாதிகளாக நீங்கள் வாழ முடியும். இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தாமல் ஏன் கஷ்டப்பட்டுருக்கீங்க கடகராசிக்காரர்களே? உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். ஸ்கெட்சு போடுறதுல கடகத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே இல்லைங்க. அவ்வளோ ஒரு தெளிவான திட்டமிடுதலோடு உங்களுடைய கேரக்டர் இருக்குது. ஆனால் கொஞ்சம் காலமாக உண்மையை சொல்லிட்டுமா, ஏன் இப்படி மக்கு சாம்பிராணி மாதிரி இருக்கீங்க? சரியான தூக்கம் இல்லை, சரியான உணவு எடுத்துக்கிறது இல்லை. உங்களுடைய திட்டமிடுதல் எங்கே போச்சு? சும்மா கன் மாதிரி நிற்பீங்கல்ல. யார் உங்களை வந்து இந்த மாதிரி பண்ணாங்க? யோசிங்க. பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரன் தேடி வரப்போகுது. எப்படி திருமணத்துக்கு நீங்கள் வரன் தேடிட்டு இருந்தீங்க, அந்த வரன் உங்களை தேடி வரப்போகுது. எல்லாமே சாதகம். பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க. இந்த நிலைமை வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் தெரியுமா, என்னோட தகுதி தராதரம் என்ன தெரியுமா, இப்படி பல நாள் பல விதங்களில் தனிமையில் உட்காந்து குமுறி குமுறி அழுதுருக்கீங்க இல்லையா? 6 முதல் 60 வயது வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத சுத்தமான பசும்பால் மாதிரி மனம் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க. சட்டுன்னு அழுகக்கூடியவங்க யார் தெரியுமா? இந்த கடகத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களால சொல் பொறுக்க முடியாது, தைரியசாலிங்க தான். ஆனால் வார்த்தைகளால் இவங்களை நீங்கள் உடைச்சிடலாம். ரொம்ப மனசு உடஞ்சு அழுகக்கூடியவங்க. ஆனால் கடகத்தை யார் அழுக வைத்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டீங்க. இந்த வீடியோ பதிவு வந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு பாருங்கள், யாருன்னு தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக புதனுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஏன்னா படிப்புக்கு காரணக்கர்த்தா புதன் பகவான். புதுசாக சொத்து வாங்க போகிறீங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்ட இடத்துல
பணம் வந்து இப்போ கிடைக்குங்க. அதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வங்கி கடன்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயம். உறவுக்காரங்களுடைய வருகை அப்படிங்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்களை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க எப்பேற்பட்ட ஒரு குத்தல் குடைச்சல் பண்ணி இருந்தாலும் சரி, குடும்பமாக அந்த வந்து சந்தோஷமாக உறவுக்காரங்க வந்துட்டு ஒன்றா சேர்ந்து இருக்கிறது கடகம் வந்துட்டு ரசிக்கக்கூடியவங்க. குடும்பத்தில் நெருக்கடிகள் விலக போகுது, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க போகுது, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது, உத்தியோக பணிகள் ஏற்பட்டிருந்த வழக்குகள் சாதகமாக மாறப்போகுது, பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது, பதவி உயர்விலிருந்து வந்த தடைகள் விலக போகுது, எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க போகுது, வேலையில் நினைச்சபடி நடத்தி முடிக்க போறீங்க. ஆக மொத்தத்தில் சகல விதங்கள்லையுமே சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதமான மாதமா, சாதகமான மாதமா இந்த மாதம் புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையை புரட்டி போடுதுங்க. சந்தோஷமா இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 30ங்க. இந்த நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 20, 21, 29, 30, அக்டோபரில் 2, 3, 11, 12. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த 8 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு தாராளமாக பயன்படுத்துங்க. அன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருவள்ளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் கூடும், நலம் உண்டாகும். அடுத்ததாக பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்ச வேலையை முடிக்கிறதுல உறுதி கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் யோகமான மாதமாக பிறந்திருக்கு. முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் கேதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் லாபத்தில் போய் முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். அரசு வழிகளில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். இத்தனை நாட்களாக தடைபட்டு வந்த வேலை விறுவிறு நடக்கும். தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வழக்கு விவகாரம் சாதகமான முடிவை கொடுக்கும். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும். லாப குருவால உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபத்தை நோக்கி மேற்கொள்ள போறீங்க. என்னதான் லாபம் இருந்தாலும் விரயஸ்தானத்தில் ஜீவனாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வரவு செலவுகளில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். வரவு வருது அப்படின்னு சொல்லிட்டு செலவுக்கு கைமீறி போகிற மாதிரி பண்ணிடாதீங்க. புதிய முதலீடுகளில் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய நேரடி பார்வையால் அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். திருமணம் கைகூடி வரும். அதாவது மணமாலை சூடக்கூடிய நேரம் கணிந்திருக்குங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுக்கிர பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு வரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பிற்கு. மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்படுற தடைகள் விலகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 5. இந்த நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 20, 26, 29, அக்டோபர் 2, 8, 11, 16. இந்த 7 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதனால சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு இந்த நாட்களை பயன்படுத்துங்க. பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சிபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். அடுத்ததான் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களே பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் அடைய முடியும். கேட்ட பணம் கைக்கு வந்து சேரும். புதுசாக சொத்து வாங்குவீங்க. அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேற போகுது. சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை கூடும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கடகத்திற்கு உற்பத்தி அதிகரிக்கும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு துணை வருவாங்க. குரு சூரியன் கேதுவால் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்க போறீங்க. நிறைய வாய்ப்புகள், அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்ட போகுது. குடும்பத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் காணாமல் போக போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை உயருங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய கோரிக்கைகள் வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வழிகளில் தடைபட்டு வந்த வேலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் முடியும். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்திருந்த அன்பர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். திருமணத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க. வருமானம் உயரும். எல்லா விதத்திலையுமே சாதகமான அமைப்பு தாங்க கடகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்கும். மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 5, 6 அந்த நாட்கள் மட்டும் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 20, 23, 29, அக்டோபர் 2, 5, 11 இந்த 6 நாட்கள் சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரரை வழிபாடு செய்ய வழக்குகள் விலகும். வாழ்க்கையில் வளம் உண்டாகும். பொதுவாக சொல்கிறேங்க 100க்கு 1000% எப்படிங்க அதிகப்படியான புரட்டாசி மாதத்தில் அதிகம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தொட்டதெல்லாம் விளங்கும், தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கார். கடகமே கொஞ்சம் கண் திறந்து வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக மாறப்போகுது. எதிரில் நின்னா எவனாலையும் உங்களை வந்து எதிர்த்து நிற்க முடியாது. அதனால் பின்னாடி முதுகுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு உங்களை வீழ்த்த நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண உடை அணிஞ்சா கூட ராஜா மாதிரி தோட்டம் கொடுக்குறீங்க.
சாதாரண உடை அணிஞ்சா கூட ராணி மாதிரி இருக்கீங்க, இளவரசன் இளவரசி மாதிரி. எப்போவுமே அந்த சந்திர பகவான் எப்படி பார்த்தீங்கன்னா ஒளி அப்படிங்கிறது என்ன சொல்றது, ரொம்ப குளிர்ச்சியான ஒளியை கொடுக்குறாரு இல்லைங்களா? அதே மாதிரி தான் தோற்றத்தில் வளமாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு உங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிருக்கு, பயன்படுத்திக்கோங்க. நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே கடகத்திற்கு அடடா என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கடகம் எல்லாமே யோசிப்பீங்க, நீங்கள் சொல்கிற சுவாமி எல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்பீங்க அப்படிங்களா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, முருகப்பெருமானுடைய ஆலயம், சிவபெருமானுடைய ஆலயம், விநாயகர் பெருமானுடைய ஆலயம், இந்த 3 தெய்வங்களையும் உங்களால் முடிகிற நேரத்துக்கெல்லாம் போயிட்டு வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமான வழிபாடு செய்கிறப்போ செவ்வரளி மாலை வாங்கிட்டு போங்க. விநாயகர் பெருமான வழிபாடு செய்யும் போது அருகம்புல் மாலை வாங்கிட்டு போங்க. சிவபெருமானை வழிபாடு செய்கிறப்ப அட்லீஸ்ட் 3 இலைகளாவது வில்வ இலையை கொண்டுட்டு போங்க. போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வேற எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு வேண்டாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் யார் உங்களுக்கு செய்த துரோகமும் நிலைக்காது, கஷ்டம் வந்தாலும் நிலைக்காது. வந்த துன்பம், வரக்கூடிய துன்பம் எல்லாமே பனி மாதிரி விலக போகுது, விலகிட்டு இருக்கு. நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு